திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தை குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவு செய்யப்பட்டதாக நாம் தமிழர் கட்சி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அத்துடன் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாகவும் செய்தியாளர் சந்திப்புகளிலும் வருண்குமாரை பற்றி அவதூறாக பேசியதாகவும் புகார் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஐஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று கூறி சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு வழக்கு விசாரணைக்கு ஏற்றதாக கூறி ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. ஏற்கனவே 3 முறை சீமான் ஆஜராகாததால் இந்த முறை அவர் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.